வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வாழைக்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இது வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 10 பல் பூண்டு வந்து நான் இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நான் வந்து இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு வந்து முக்கால்வாசி வெந்தாலே போதும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தோல் சீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ பருப்பு வந்து வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு வந்து வெந்துட்டு இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கல. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இப்போ இது வந்து வேக வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தாளித்து சேர்த்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 வத்தலை வந்து நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இது வந்து வறுபட்டதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்சரை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேங்காய் வந்து நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் மிக்சரை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற வாழைக்காய் கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரச சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.